மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இரட்டையர் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களையும் அவற்றுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்க்க போகின்றோம். நான் சொன்னேன் போன நிகழ்ச்சியிலே ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னு சொன்னோம். அதாவது இந்த நோய்க்குரிய இது நோய் அல்ல, ஒரு பிரச்சனைக்குரிய என்னென்ன ஒரு விசேட பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம், நான் முதலிலே சொன்னது போல எங்களுடைய இருதயம் நாடி நாளங்களில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டுவதற்காக பலதரப்பட்ட அஞ்சியோகிராம் எனப்படுகின்ற, உங்களுக்கு தெரியும், இருதயத்திலே மாரடைப்பு நோய் ஏற்பட்டால் நாங்கள் அஞ்சியோகிராம் செய்வோம். அந்த மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்குரிய காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக, அதாவது இந்த முடியுறு நாடிகளிலும் நாளங்களிலும் எங்கேயாவது ஒரு தடை பிளாக் இருக்கின்றதா என்று. அதே போலத்தான் இந்த இரட்டை டிஸ்ஃபங்க்ஷன் என சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாததற்குரிய காரணங்களை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுடைய நாடிகளிலே நாங்கள் ஒரு டையை செலுத்தி அதன் மூலமாக எங்களுடைய அந்த ஆண்குறியை நாங்கள் கண்டினியூஸ் ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் அந்த ஏதாவது ஒரு தடை அல்லது பிளாக் இருக்கின்றதா என்றையும் பார்க்கலாம். எனவே இவையெல்லாம் மிகவும் வசதி கூடின நிலையங்களிலே தான் செய்யப்படுகின்றது. வெளிநாடுகளிலே இது சாதாரணமாக இந்த பிரச்சனைகளுக்கு செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக மிக முக்கியமாக இன்னும் ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். இந்த 3 முக்கிய காரணங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். 2வதாக மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே அதை நாங்கள் இந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் பரிசோதித்து அறிவதற்காக நாங்கள் என்ன சொல்வோம், நியூரலாஜிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு சம்பந்தமான பலதரப்பட்ட பரிசோதனைகளை நாங்கள் செய்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நரம்புகளிலே இந்த இம்பல்ஸ் கணத்தாக்கங்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றது, இந்த நரம்புகளிலே எங்களுக்கு இந்த உணர்ச்சி என்று சொல்லலாம், உணர்ச்சி கடத்தப்படுவதற்கு ஏதாவது தடைகள் இருக்கின்றதா அல்லது ஏதாவது டிலே என்று சொல்லுவோம், அதாவது ஏதாவது பிந்தித்தான் அப்படி அந்த உணர்ச்சிகள் கடத்தப்படுகிறதா என்று என்று பார்ப்பதற்காக நாங்கள் பலதரப்பட்ட இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடியை கூட நாங்கள் இந்த இடத்துல செய்யக்கூடியதாக இருக்கிறது. நான் முதலில் சொன்னது போல பலதரப்பட்ட மிகவும் மேலத்தைய பகுதிகளிலே இவையெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விடயங்களாகத்தான் இவை இருக்கின்றது. எனவே இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, அதே நேரத்திலே உங்களுக்கு சொன்னது போல் அதாவது இந்த ஆண்குறியினுள்ளே உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட நாளக்குடாக்கள் இருக்கின்றது, கேவனசஸ் இருக்கின்றது. இந்த நாளக்குடாக்களிலே இந்த இரத்தம் நிரம்பிய பிற்பாடு அந்த சிக்னல், அந்த கணத்தாக்கு இந்த நரம்புகளுக்கு கடத்தப்படுவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா? ஏன் நரம்புகள், நாடி நாளங்கள், இருதயம் ஒழுங்காக வேலை செய்கிறது, ஆனால் ஆண்குறி விரைப்படைவதில்லை. எனவே அந்த நாடி நாளங்கள், நாளக்குழாக்களிலே இந்த இரத்தம் நல்லாக சேகரித்து அதன் பிற்பாடு அதற்குரிய அந்த கணத்தாக்கங்கள் இம்பல்சஸ் கடத்தப்படவில்லையா, அதாவது நர்வ் கண்டக்ஷன் நரம்புகளின் ஊடாக கடத்தப்படுவதிலே ஏதாவது டிலே அல்லது தடை இருக்கின்றதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். எனவே இவற்றை கூட இப்போது செய்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு முதலில் சொன்னது போல இன்னும் ஒரு காரணம் என்ன, எங்களுடைய எண்டோக்ரைனாலஜி ஸ்டடீஸ். எனவே அது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே பல பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிற்பாடு என்னோட தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லுகிற விடயம், இவ்வளவு கதை இருக்கின்றதா என்று தான் அவர்கள் கேட்கிறார்களாம். இது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் சிலபஸ், ஃபாஸ்ட் ஸ்டடி. எனவே பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கின்றது எங்களில் அதற்குரிய முடிவுகளை பெறுவதற்காக. எனவே எங்களுடைய எண்டோக்ரைனாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்ற அகம் சுரக்கும் சுரப்பிகள், அதாவது உங்களுக்கு தெரிந்த ஹோமோன்ஸ், இவற்றை கூட மிக பரந்தளவான ஒரு ஸ்டடி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே 3ஆம் உலக நாடுகளை மிகவும் ஒரு அதாவது விலை கூடின மிகவும் எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டடியாகத்தான், ஒரு படிப்பாகத்தான்
இது இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த எண்டோக்ரைனாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அகச்சுரக்கும் சோதனையை நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் ஆணினுடைய ஹோமோனை சோதித்து பார்ப்பது, அதாவது டோட்டல் டெஸ்டோஸ்டெரோன் அது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரோன் என்றது மிகவும் விலகூடிய ஒரு பரிசோதனையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் சாதாரணமாக டோட்டல் டெஸ்டோஸ்டெரோனை செக் பண்ணலாம். அதே நேரத்திலே அந்த நோயாளினால் இயலுமாக இருந்தால் அந்த விலையினுடைய பாரத்தை அவரால் தாங்க முடியுமாக இருந்தால், அவர் ரிஃபோர்ட் பண்ணுமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், இந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரோனை சோதித்து பார்க்கலாம். அதே நேரத்தில் தைராக்சினுடைய அளவு T3 T4 தைராக்சினுடைய அளவு போன்ற பரிசோதனை கூட நாங்கள் மேற்கொண்டு பார்க்கலாம். இதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இந்த சிறுநீரகங்களுக்கு மேலே அந்த அதிரினல் சுரப்பி இருக்கின்றது. இது ஒரு கம்ப்ளிகேட்டடான ஒரு சுரப்பாகத்தான் இருக்கிறது. இதிலே இருந்து பலதரப்பட்ட ஹோமோன்கள் வருகிறது. எனவே இந்த இடத்துலையும் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா, ஒரு ஹோமோன் இன்னும் ஒரு முன் ஹோமோனாக மாறுவதற்குரிய பிரச்சனை இருக்கின்றது அறிவதற்காக பலதரப்பட்ட சோதனைகள் இருக்கின்றது. ஆனால் இது எல்லாம் மிகவும் விலை கூடின சோதனைகளாகத்தான் நாங்கள் காண முடியும். எனவே இவற்றையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் அடுத்ததாக இருக்கின்ற ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான இன்னொரு விடயம் உங்களுக்கு சொன்னேன். இருதயம், நாடி நாளங்கள், அடுத்ததாக எங்களுடைய நரம்பு தொகுதி, அடுத்ததாக எங்களுடைய அகச்சுரக்கும் தொகுதி, அடுத்ததாக மனநிலை. எனவே ஸ்பெஷலைஸ்ட் சைக்கோ டயக்னோஸ்டிக் இவலுவேஷன் என்று சொல்லுவோம். ஸ்பெஷலைஸ்ட் சைக்கோ டயக்னோஸ்டிக் இவலுவேஷன் என்று சொல்லுகின்ற போது பலதரப்பட்ட மனநிலை பிரச்சனைகளை அறிவதற்காக பலதரப்பட்ட கேள்வி கொத்துகள், கொஸ்டினரேஸ் என்று சொல்லுவோம், கேள்வி கொத்துக்களை நாங்கள் அவருக்கு கொடுத்து அவராலே அவற்றை அவர் என்ன செய்ய வேண்டும், நிரப்பி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய பெண் துணை வருவாராக இருந்தால், மனைவியோ அல்லது பெண் துணை வருவாராக இருந்தால் அவரிடம் கூட நாங்கள் இந்த கொஸ்டினரை கொடுத்து, இந்த கேள்வி கொத்தை கொடுத்து அவர் நிரப்ப சொல்லி அதன் மூலமாக கூட அவர்களை நாங்கள் அவருடைய சைக்கோ டயக்னோஸ்டிக் இவலுவேஷன் என்று சொல்வோம். எனவே ஸ்பெஷலைஸ்ட் சைக்கோ டயக்னோஸ்டிக் இவலுவேஷன் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் எங்களாலே அதை பார்த்து அறியக்கூடியதாக இருக்கும். எனவே இவையெல்லாம் மிகவும் 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 பிந்திய முறைகளாகத்தான் இருக்கின்றது. எனவே இவற்றினூடாக நான் இதற்குரிய காரணங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் 95% இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கட்டாயமாக குணப்படுத்தக்கூடியது. அதுவும் 95% எவ்விதமான குறைபாடுகளும் கிடையாது. மனதிலே ஏற்படுகிற ஒரு சிறு பிரச்சனை தான் அங்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்திலே அவருடைய மனைவியோ அல்லது பெண் துணையினுடைய ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்திலே தான் இதனுடைய அளவு இன்னும் பாரதூரமாக போகிறது. எனவே இவற்றை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணிச்சா சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாயிருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவின வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.